தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, துணிவுடன் பல செய்கைகளை காட்டி மகிழ்வீர்கள். உங்களின் முயற்சிகளுக்கு குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்குவார்கள். பணம் பல வழிகளில் வரும், இருப்பினும் செலவினங்களில் கவனம் தேவை. பிள்ளைகளால் பெருமை உண்டு. அண்டை அயலாரின் ஒத்துழைப்பால் பல காரியங்களை சாதித்து மகிழ்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. மூத்த சகோதர வழியால் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. பெரியவர்களின் ஆலோசனைப்படி கேட்டு நடப்பது பல நன்மைகளை அனுபவிக்கலாம். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, புதிய தொழில் முயற்சி கைகூடும். அரசியல் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு நடக்கும். அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அரசாங்கத்தால் லாபம் உண்டு. பிள்ளைகளின் படிப்பில் கவனம் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரி வரும். பணம் பல வழிகளில் வரும். உடல் ஆரோக்கியம் கூடும். கூட்டுத்தொழில் லாபம் காண்பீர்கள். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, நட்புகளிடம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும். முடிந்தவரை ஜாமீன் கையெழுத்து இடக்கூடாது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மையை தரும். மருத்துவரின் ஆலோசனையிலிருந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டாம். வெளியிட உறவுகளை தவிர்ப்பது அவசியம். கன்னிராசி நேயர்களே, தொழிலில் இடமாற்றம் உண்டு அல்லது தொழிலில் சில மாறுதல்களை செய்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும். இருப்பினும் மனம் சஞ்சலமாக காணப்படும். முடிந்தவரை ஒரு செயலை ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து செயல்படுத்துவது நன்று. அதேபோல் கோப்புகளை படித்து கையெழுத்திடுவது அவசியமாகும். துலாம் ராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். தேவைக்கேற்ப பணம் வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கி மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ரியல் எஸ்டேட் தொழில் கைகூடும். பங்கு சந்தையில் லாபம் காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். அயல்நாட்டு தொடர்பு ஆக்கத்தை தரும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. சகோதர வழியில் ஏற்றம் காண்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, செய்யும் தொழிலில் சில சங்கடங்கள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மேல் அதிகாரிகளின் சொல்படி கேட்டு நடப்பது நன்மையை தரும். குடும்பத்தில் சில விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலை கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களே, உபரி வருமானத்தால் உள்ளம் மகிழும் வாரம் இது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கெமிக்கல் தொழில் புரிபவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண்பீர்கள். வாக்கு சாதியத்தால் பல நன்மைகளை அடைவீர்கள். குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக செலவிடுவீர்கள். கும்பராசி நேயர்களே, புதிய தொழில் கைகூடும் அல்லது புதிய தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். தங்களின் அனைத்து முயற்சிக்கும் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு தருவார்கள். அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலர் அரசியலில் புதிய பொறுப்பை பெறுவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, வேலை தேடும் நபர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையின்றி இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது நன்மை தரும். பயணத்தின் போது கைப்பொருளில் எச்சரிக்கை தேவை. ஜாமீன் கையெழுத்திடுவது, பிரச்சனைகளுக்கு முன் நிற்பது முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளவும். குடும்பத்தினரிடம் மற்றும் நண்பர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது உறவை காப்பாற்றும். மிதுனராசி நேயர்களே, முடிந்தவரை தாங்கள் வெளியில் செல்லும் போது வெள்ளை அல்லது பச்சை நிற வண்ண ஆடையை உடுத்துவது அனைத்து விதத்திலும் நன்மையை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.